லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நிஜமாவே நீ விசால தான் கையெழுத்து வாங்கினியா? அதுல உனக்கு என்ன டவுட்? இல்ல, வாணிய எனக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் அவ இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. அப்படி பொய் சொல்லி மாட்டுக்கிட்டா ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி அவ அப்படி சொல்லிருக்கானா, கண்டிப்பா அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குனா. எல்லாம் அந்த மானசாவால வந்ததுதான். எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் போய் அந்த வேலை செய்யறவ கிட்ட சொல்லிருக்கா. பர்சனலா? என்ன பர்சனல்? அப்போ வாணி சொன்னது உண்மையா? அண்ணா சொல்லு, வாணி சொன்னது உண்மையா? நீ காரை நிறுத்து முதல்ல. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இப்ப சொல்ல போறியா இல்லையா நீ? ஆமா, அவ சொல்றது உண்மைதான். மானசா கிட்ட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கின. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? அபி, என்னடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? என்கிட்ட இதுக்கு சொல்லல. இதெல்லாம் என்ன சொல்லிட்டு பண்ற காரியமா என்ன? என்னடி, என்ன இது? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இது என்ன ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட விஷயம் நினைச்சியா? நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் ஏன் வாழ்க்கை அடங்கியிருக்கா அபி? அத மறந்துட்டியா நீ? இந்நேரம் சஞ்சய் நீ பண்ணதை ப்ரூவ் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்து பக்கமே வந்திருக்க முடியாது. எனக்கும் சஞ்சய்க்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் கூட கேன்சல் ஆயிருக்கும். நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்கல பிரீத்தி. இதெல்லாம் நான் ஃபியூச்சர் அண்ட் ப்ரிகாஷனுக்காக தான் பண்ணேன். எவ்வளவு சீக்கிரட்டா இருக்கணும்னு நினைச்சேன். அது இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எதையுமே தெளிவா பிளான் பண்ண மாட்டியா நீ? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருந்தா நான் அத அட்வைஸ் கொடுத்திருப்பேன். ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? விடு, அதான் பிரச்சனை எதுவும் ஆகல. ஆண்டி இப்ப மானசா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால நாம தப்பிச்சோம். ஆனா இது எப்பவும் நிலைக்காது அபி. ஏன்னா வீட்ல இருக்கிற மத்த எல்லாரும் நமக்கு எதிராக தான் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை மறுபடியும் தோண்டி எடுத்து விசாரணை பண்ணுவாங்க. அப்படி பண்ணா நீ மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்த விஷயத்தை மறக்கிற அளவுக்கு இதை விட பெருசா ஒரு சம்பவத்தை உடனே நடத்தணும் நம்ம. என்ன பண்ண சொல்ற? என்னடி இப்படி எல்லாம் யோசிக்கிற? இப்படி எல்லாம் யோசிக்கலன்னா அப்புறம் நான் அந்த வீட்டு மருமகளா ஆக முடியாதுமா. இந்த பிளான் எனக்கு ஓகே. இது வொர்க் அவுட் ஆகுமா? அத நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னதை மட்டும் செய். ஏன் கத்திட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. நியூஸ் பாருங்க. என்னாச்சு? கத்திட்டு இருக்க? வாங்க பாருங்க. பிரபல தொழிலதிபர் விஸ்வநாதனின் மகன் அபிஷேக் விஷமருந்தை தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தற்போது இக்கட்டான சூழலில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார். வேதா கல்வி குழுமத்தின் தலைவர் வேதவள்ளியின் மகள் மானசாவிற்கும் இவருக்கும் நேற்று திருமணம் நடப்பதாக இருந்தது. கடைசி நேரத்தில் மணப்பெண் மானசா தான் காதலித்த வேதவள்ளியின் பிஏவான
நண்பருமான கார்த்திக் என்பவருடன் ஓடிச் சென்று பதிவு திருமணம் செய்து கொண்டார். இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தாலும் இதன் காரணமாக தொழிலில் ஏற்பட்ட பெரும் நஷ்டத்தாலும் அவர் இவ்வாறான முடிவெடுத்திருப்பது தெரிகிறது. தன் மரணத்திற்கு முழு காரணம் வேதவள்ளியின் மகள் மானசா மட்டுமே என்று கடிதம் எழுதி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கடிதத்தை கைப்பற்றிய காவல்துறை அது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. வேதவள்ளியின் மகள் மானசா உடனே கைது செய்யப்படலாம் என்று காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ஐயோ, மானசவை அரெஸ்ட் பண்ண போறாங்களே, இத உடனே அவகிட்ட சொல்லணுமே. விஜய், நீ உடனே நம்ம வக்கீலுக்கு கால் பண்ணி மானசாவுக்கு முன்ஜாமீன் ஏற்பாடு பண்ண சொல்லு. மானசாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. பண்றா. சரிப்பா. விஜய் இரு. என்னடா பண்ற? அப்பாதான். அவர் சொன்னா உடனே நீ லாயருக்கு கால் பண்ணிடுவியா? அங்க ஒரு அவளால உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை பத்தி யோசிக்காம எல்லாரையும் ஏமாத்திட்டு போன ஒருத்தைய காப்பாத்த ட்ரை பண்ற. வேதா, என்ன பேசுற நீ? அவன் நம்ம பொண்ணு. அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? ஆமா, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா என் பொண்ணு நேத்தே செத்துட்டா. இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறது அபிய ஏமாத்தின ஒருத்திய. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த வீட்ல இருக்கிற யாரும் அவளுக்கு முன்ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ண கூடாது. எங்க உங்க தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எந்த அம்மாவாது தன் பொண்ணு ஜெயிலுக்கு போறத விரும்புவாளா? சொல்லுங்க. வேதா, 1000 தான் இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு வேதா. அவளை அரெஸ்ட் பண்ணா வேதவள்ளி மகளை அரெஸ்ட் பண்ணாதானே நியூஸ்ல போடுவாங்க. போடட்டும். என்ன அது போகட்டும். பெத்த பொண்ண போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறது அது உனக்கு அவமானம் இல்ல? என்ன ஏமாத்திட்டு அவ ஒரு பிஏவை கூட்டிட்டு ஓடி கல்யாணம் பண்ணினதை விட இது ஒண்ணு பெரிய அவமானம் இல்ல. அம்மா, நாம அவளை வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாமா? அவ மேல இருக்கிற கோபத்தை நீங்க மாத்திக்க வேண்டாம். அவ எங்கேயோ எப்படி எழுதிட்டு போட்டோம். எனக்கு இல்ல. அவ என்ன மட்டுமா ஏமாத்துனா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்ச அபியையும் ஏமாத்திருக்கா. அதுக்கான தண்டனைய அவ அனுபவிச்சுதான் ஆகணும். என்னால என் பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இவன் கால் பண்ணலனா என்ன, நான் கால் பண்றேன். அவளுக்கு நானே ஜாமீன் வாங்குறேன். திரும்பவும் சொல்ற, இந்த வீட்ல இருக்கிற யாராவது அவ கிட்ட உறவாட நினைச்சா, அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா என் பணத்தை தான் பாப்பீங்க. வேதா, என்ன பேசுற நீ? இது சத்தியம்க்கா. என்ன மிரட்டறியா? நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என் உயிரை விட என்னோட கௌரவமும் மரியாதையும் தான் பெருசு. நான் இருக்கணுமா சாகணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பெத்த பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு தவிக்கும் போது அவளுக்கு உதவக்கூடாது, உதவுனா உசிரியே விட்டுருவேன்னு சொல்ற தாய வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரு விஷயம்,
இந்த வீட்டுல யாரும் என் பொண்ணை நம்பலனாலும் நான் என் பொண்ணை நம்புறேன். அவ மேல தப்பு இருக்காது. இந்த கேஸால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். வாணி, மா, நீ பண்ண ஒரு முட்டாள்தனமான வேலையால இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியா? உண்மையா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அபிய குற்றவாளின்னு சொன்ன. இப்ப அதெல்லாம் தாங்கிக்க முடியாம அவன் சாகர அளவுக்கு போயிட்டான். இதுக்கு மேலயும் யார் சரி யார் தப்புன்னு உனக்கு புரியலனா நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல. ஓ, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். யாராவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நடக்கிறதே வேற. அத்தைக்கு உண்மை தெரியற வரைக்கும் அவங்க இப்படிதான் கோவப்படுவாங்க. அதுக்கு நாம வருத்தப்படக்கூடாது. முதல்ல நான் மானச கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இல்லைன்னா போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கார்த்திக், எனக்கு பசிக்குது, சீக்கிரம் கொண்டு வா. கொண்டு வரேன். வந்துட்டேன். இந்தா. மனசா எப்படி இருக்கு? ஹேய், நீ எதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷனல் ஆகுற? தோசை பிடிக்கலையா? ரொம்ப கேவலமா இருக்கோ? இல்ல சட்னி ஏதாவது மோசமா இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன் வீட்டில் செய்கிற அளவுக்குலாம் எனக்கு செய்ய தெரியாது. வேணா பழகிக்கிறேன். சின்ன வயசுல என் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த சட்னி மாதிரி இருக்கு. மானசா, வா வித்யா. வாங்க வாணி, சாப்பிட்றீங்களா? டிஃபன் ரெடி பண்ணவா? இல்ல வேண்டாம். புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க வாணி? அந்த அபி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். அவனா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணானா? ஆமா மானசா, டிவி நியூஸ்ல கூட வந்துருச்சு. அத்தை மேல கோவமா இருக்காங்க. அவன் அப்படியெல்லாம் பண்ற ஆளே இல்ல வித்யா. அவன் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு ஃப்ராட். அவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணணும்? கல்யாணம் நின்னு போச்சுனதா? எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா அதுக்கு சான்ஸ் கிடையாது. அவன் வேற ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கும் தோணுது. அதனாலதான் உங்களை ஜாக்கிரதையா வேற இடத்துக்கு போக சொல்றதுக்காக வந்தேன். நாங்க எதுக்கு வேற இடத்துக்கு போகணும்? அவன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணா எங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல மானசா, அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். போலீஸ வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட திட்டம் போடுவான். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றான். என்ன சொல்றீங்க? ஆமா கார்த்திக், அவன் சாவுக்கு
மானசாதான் காரணம்னு தெளிவா லெட்டர் எழுதி வச்சிருக்கா. கண்டிப்பா அதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் மானசாவை தேடி வருவாங்க. அதான் உங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்றேன். என் மேல தப்பே இல்லாதப்போ நான் எதுக்கு ஓடி ஒளியணும்? நான் எங்கேயும் போக மாட்டேன். இது பிடிவாதம் பிடிக்கிற நேரம் இல்ல மானசா. தயவு செஞ்சு கிளம்பு. இப்போ உனக்கு உதவி பண்றதுக்கு கூட யாரும் இல்ல. இந்த நேரத்துல ரிஸ்க் எடுக்க கூடாது. அவங்க வந்துட போறாங்க. என்னால முடியாது வித்யா. சொல்றத கேளு. வா மானசா. வித்யா வாணி ஒரு நிமிஷம். நான் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம். சொல்றத கேளு வித்யா. வாணி, வா மானசா. வாணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது அவங்க கேளுங்க. வந்துட போறாங்க. வா. வாணி ஒரு நிமிஷம் வாணி நான் சொல்றது கேளுங்க. இங்க மானசா யாருமா? மேடம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். யாரு மானசான்னு கேட்டேன். நான் தான் மானசா. என்ன விஷயம்? கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. மேடம் மேடம் மேடம், அவ எந்த தப்புமே செய்யல. அவளை விட்டுருங்க மேடம். ஒருத்தன் சூசைட் நோட்ல இவ பேரை எழுதி வச்சுட்டு பாய்சன் சாப்பிட்டுருக்கான். அவங்க ஃபேமிலி இவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எப்படிமா விட்டுட்டு போக முடியும்? மேடம், அவன் ஏன் வைஃப் பேர் எழுதிட்டு சூசைட் பண்ணிட்டானா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் மேடம்? இது எல்லாமே டிராமாவா தான் இருக்கும். அவன் நல்லவனே கிடையாது. அவன் பாய்சன் குடிச்சிருக்க மாட்டான். நீங்க முதல்ல அவனை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஓ, நான் எப்படி டியூட்டி பார்க்கணும்னு எனக்கே சொல்லி தெரியா? ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. மேடம், மேடம், என்ன நான் சொல்றேன்ல. மேடம், நான் சொல்றேன்ல. மேடம், சொல்றத கேளு. சொல்றத கேளுங்க மேடம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. மேடம், மேடம், நான் சொல்றது கேளுங்க மேடம். மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. மேடம், சொல்றேன்ல. மானசா, மரியாதையா போய் வண்டியில ஏறு. மேடம், ஏறு. மேடம், மானசா, மேடம், அவ எந்த தப்பும் பண்ணல மேடம். ப்ளீஸ் மேடம், சொல்றத கேளுங்க. மேடம். வித்யா மானசா, மானசாவை விட்டுருங்க மேடம். மேடம், ப்ளீஸ் மேடம், மானசா எந்த தப்பும் பண்ணல. வாணி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? சீக்கிரமா போய் வண்டி எடுத்துட்டு வாங்க. வாமா. மேடம், வாமான்னு சொல்றேன். ப்ளீஸ் மேடம். மேடம் விடுங்க மேடம். உள்ள போ. மேடம் போ உள்ள. மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம், மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். அவன் ஒரு ஃப்ராடு மேடம். அவன் நல்லவனே கிடையாது. அவன் ரொம்ப தப்பான ஆளு மேடம். நான் விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக அந்த சூசைட் டிராமா பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் மேடம், என்ன ரிலீஸ் பண்ணிட்டு அவனை நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க மேடம். எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு மேடம். நான் யாரு பொண்ணுன்னு தெரியாம நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? நீங்க இந்த ஸ்டேஷன்லயே வேலை செய்ய முடியாது. என்ன மிரட்டுறியா? உன்னை அரெஸ்ட் பண்ண விஷயம் உன் அம்மாவுக்கு தெரியும். அங்க அப்படி எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அவங்க தான் உன்னை தான் பொண்ணே இல்லைன்னு தலை முழுகிட்டாங்களாமே. மானசா, அப்புறம் ஏன் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? மானசா, மனசா. ஏமா, அமெரிக்காவுல பிசினஸ் பண்ற அவரை விட்டுட்டு இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப பாரு இவன் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு. மேடம், இது எங்க லைஃப். யார் கூட வாழணும்னு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். இத பத்தி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸ்டேஷன் வரைக்கும் வந்தா எல்லாரும் தான் பேசுவாங்க. அவங்க ஃபேமிலி எதிர்த்து கல்யாணம் பண்ணது
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் கெஞ்சறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பையன் வீட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இனி எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. அது வரைக்கும் இவ லாக்அப்ல தான் இருப்பா. மேடம் 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 ப்ளீஸ் மேடம் அவளை வெளியே விடுங்க மேடம். மேடம் மேடம் அபி எழுதின சூசைட் நோட்டை நான்